பொதுவாக சப்ஸ்டியூட் ஃபீல்டர் அப்படின்னு சொன்னால் டீமுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆளை தான் சப்ஸ்டியூட் ஃபீல்டராக போடுவாங்க. ஆனால் சில நேரங்களில் வித்தியாசமான ஆட்களையும் சப்ஸ்டியூட் ஃபீல்டராக போட்டிருக்காங்க. அப்படி நடந்த 3 சம்பவங்களை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். நம்பர் 1, பொதுவாக லோக்கல் மேட்ச்லாம் நம்ம கிட்ட 11 இல்லை அப்படின்னு சொன்னால் எதிர் டீம் கிட்ட ஆள் அதிகமாக இருக்கும்போது உங்கள் பிளேயர் எங்களுக்கு கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி மேட்ச் ஆடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இன்டர்நேஷனலையும் நடந்திருக்கு. 2015ஆம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்கா ஏ டீமும் இந்தியா ஏ டீமும் மோதினாங்க. அப்போ சவுத் ஆப்பிரிக்கா ஏ டீமில் எல்லாருக்குமே கடும் வயிற்று வலி இருந்துச்சு. நிறைய பேர் குழம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. இதனால அவங்களுக்கு சப்ஸ்டியூட் ஃபீல்டராக எடுத்திருக்க ஆளே கிடையாது. அதனால இந்தியா ஏ டீம்ல சப்ஸ்டியூட் ஃபீல்டராக இருந்த மன்தீப் சிங் அவங்களுக்காக ஃபீல்டிங் நின்றுப்பாரு. மன்தீப் சிங் சவுத் ஆப்பிரிக்கன் ஜெர்சியை மாட்டிட்டு அவங்களுக்காக ஃபீல்டிங் நிற்கும் போது பார்க்கறதுக்கு உண்மையிலே ஃபன்னியா இருந்துச்சுங்க. நம்பர் 2, ரீசெண்டாக 2025 ஒரு ட்ரை சீரிஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா வெறும் 12 பேரை மட்டும் வச்சு தான் ஒரு மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. ஏன்னா மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் SAT20 விளையாடிட்டு இருந்தாங்க. லேட்டாக தான் வந்து டீமுக்குள்ள ஜாயின் பண்ற மாதிரி இருந்தாங்க. அப்போ சப் தேவைப்பட்டுச்சு. ஆனால் சப்ஸ்டியூட் ஃபீல்டராக வர வேண்டியவருக்கு கொஞ்சம் இல்னஸ் இருந்துச்சு. அதை காரணம் காட்டி அவரால் வர முடியல. அதனால அந்த கேப்குள்ள நம்ம ஃபீல்டிங் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டிங் கோச்சே இறங்கி போய் ஃபீல்டிங் நின்றுப்பாரு. சவுத் ஆப்பிரிக்கன் ஃபீல்டிங் கோச்சான பேண்டில் குவாவே அந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்காக்காக ஃபீல்டிங் நின்றுப்பாரு. ஒரு ஃபீல்டிங் கோச்சே சப்ஸ்டியூட் ஃபீல்டராக வந்து நின்னது இதுதான் ஹிஸ்டரியிலே முதல் முறை. அவர் ஏதாவது மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருந்தா செம கலாய் வாங்கியிருப்பாரு. நம்பர் 3, 2015ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஹிஸ்டரியிலேயே முதல் பிங்க் பால் டெஸ்ட் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியாவில் 12 பேர் தான் ஆனாங்க. ஏன்னா மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் ஆஸ்திரேலியாக்காக உள்ளூர் போட்டிகள் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ மிச்சல் ஸ்டார்க் இன்ஜுரியாக சப்ஸ்டியூட் நிறுத்துறதுக்கு ஃபீல்டரே இல்லை ஆஸ்திரேலியன் டீம்ல. அதனால ஆஸ்திரேலியன் டீம்ல மசாஜ் பண்ணக்கூடிய மசாஜ் தெரபிஸ்டா இருந்த ஒருத்தர் கூட்டிட்டு வந்து ஃபீல்டிங் நிறுத்தி இருப்பாங்க. அவர் பேரு கிராண்ட் பால்வின். அவர் முதல் தர போட்டிகள் ஆடி இருந்திருக்காரு. இவரை பத்தி ஒரு ஷார்ட் வீடியோவே போட்டிருக்கோம். நம்ம அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க.